ஆகுவது இறைவனுடைய வேலை. அதுதான் ஐயா, உன்னை பக்குவப்படுத்துவதற்காக இந்த உடம்பிலே போட்டு இன்பத்தாலே ஒரு அடி, துன்பத்தாலே ஒரு அடி, மாறி 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 அடிக்கிறான். நான் எப்பவும் சொல்லுகிறேன், இறைவன் நமக்கு தருவதிலே இன்பம் சிறந்ததா துன்பம் சிறந்ததா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து கையேற்றுவோம் இன்பம் சிறந்தது என்று. இன்பத்தை விட துன்பம்தான் சிறந்தது. ஏனென்றால் இன்பம் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது, துன்பம் போதும் என்று நினைக்க செய்கிறது. துன்பம் வந்துட்டா ஐயோ இது போதும், இந்த பிறவியே போதும் என்று நினைக்கிறோம். அப்போ உனக்கு ஞானத்தை துன்பம் தான் தருகிறது, இன்பம் தரவில்லை. அப்போ இந்த இறைவன் என்ன செய்கிறான்? இன்பத்தாலும் துன்பத்தாலும் மாறி மாறி அடிப்பான். இங்க பாருங்க, லேசா சொல்றேன், எளிமையா சொல்றேன். தயிர் அந்த காலத்தில் மத்தால அடிப்பார்கள். மத்து எப்படி அடிப்பார்கள் தெரியுமோ? ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், ஒரு அடி இந்த பக்கம், இப்படி அடிக்க அடிக்க தயிர் இப்படியும் திரும்பி இப்படியும் திரும்பும்.